ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 புக்ஸ் சேஞ்ச்டு மை பெர்ஸ்பெக்டிவ். என்னோடய லைஃப்பில் இந்த புக்ஸ் எல்லாம் நான் பார்க்குற விதத்தில் என்னை சேஞ்ச் பண்ணி இந்த புக்ஸ் படித்ததுனால இந்த வாழ்க்கையே இந்த மாதிரி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துச்சு. அதான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை விஷால். வெல்கம் டு மை சேனல் விஷால் ரீட்ஸ். இதுதான் புக்ஸ். இந்த புக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆர்டர் வைஸாக ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புக் இஸ் ரிச் டேட் அண்ட் புவர் டேட் பை ராபர்ட் காயசகி. இந்த புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன லைஃப்பில் என்ன சேஞ்ச் பண்ணுது, என்ன பெர்ஸ்பெக்டிவில் சேஞ்ச் பண்ணுதுன்னா, நம்ம மிடில் கிளாஸோட உண்மையான டீப் த்ரூட் உண்மைகளை சொன்னிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம காசு சம்பாதிக்க சொல்லி எப்படி காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி தந்து, அதுக்கப்புறமா அதை எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லி தந்துச்சு. அதனால நம்ம இது காசு சம்பாதிச்ச போதும், நம்ம பணக்காரனாலும் போதும், அதை ஜாலியாக செலவு பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத உண்மையான ட்ரூத் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தந்தது இந்த புக் மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் இந்த புக்கை வாங்கி படிக்கணும். நம்ம இங்கே இருக்கிற எல்லா புக்ஸையும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கீழே ஒன்று புக்குக்கும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கை நீங்கள் வாங்குங்க. நெக்ஸ்ட் புக் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த புக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை மோட்டிவேஷன்லேயோ இல்லை பெஸ்ட் ஃபிக்ஷன்லேயோ பெஸ்ட் புக் ஆஃப் த டிக்கேட்லேயோ இந்த புக் கன்ஃபார்ம் இருக்கும், என் லிஸ்ட்டில் இருக்கும். அல்கெமிஸ்ட் பை பவுலோ கொய்லோ. ஷார்ட் புக் அப்படின்னு நினச்சிட்டு படித்தா ஒரு சூப்பரான ஒரு லைஃப் சேஞ்சிங் புக். நம்ம ட்ரீம்ஸ் நம்ம கனவு கண்டால் மட்டும் போதுமா, அதை ஃபாலோ பண்ணணும், அதை பர்சியூ பண்ணி அதை நம்ம அதில் நம்ம ட்ரீம் பண்ணதை நம்மளால் ஜெயிக்கணும். அதை சிம்பிளாக நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் பண்ணும்போது தான் தெரியும் அது ரொம்ப எவ்வளோ கஷ்டம்னு. அது ரொம்ப சிம்பிளாக, அதை ரொம்ப ஃபிக்ஷனலாக அது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இந்த அல்கெமிஸ்ட்டாக எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த புக் தான். நீங்கள் இந்த புக்கு நான் சொல்கிற எல்லா புக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் 1 டைம் ஆச்சு லைஃப்பில் படித்து ஆகணும். இந்த புக்கில் இன்னொன்று என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம கதையோடு ஒன்றி இதோ ஃபிலாசபி சொல்லியிருப்பாங்க. அது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ஆப்ட் ஆக வேண்டிய ஒரு ஃபிலாசபிக்கலான வேர்ட்ஸு, கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக எழுதியிருப்பார் பவுலோ கொய்லோ. இந்த புக்கை நீங்கள் எல்லோரும் கன்ஃபார்ம் வாங்கி படிங்க. இதையும் நம்ம லிங்க் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் பை ஜான் கிரீன். இது எப்படி லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம சும்மா பார்த்துருப்போம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த புக்கு எனக்கு எவ்வளோ வலி இருக்கும், அந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பெயின் இருக்கும் உள்ளுக்குள்ளே, மனசில், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்க எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. கேன்சருங்கிறது ஒரு டிசீஸ், அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க, அது எப்படி அவங்க வாழ்க்கையோட இருக்குது அப்படிங்கிறத இந்த புக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு சூப்பரான லெசனாக அது சொல்லிச்சு. வெறும் இது லவ் ரொமான்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு இது ஒரு ஃபிலாசபியான புக்குன்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா அதான் சொன்னேன்ல, இதை நம்ம இதுவும் எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் படிக்கணும். அந்த மாதிரியான புக். கேன்சர் பேஷண்ட்ஸ் எவ்வளோ வலி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு சொல்லி கொடுத்த புக். இந்த புக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த புக்கும் பாருங்கள். நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸை எப்படி பார்க்கணுன்னு சொல்லி தந்த புக். சும்மா சாப்பிட்டு கொடுக்கறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, நல்லா சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, இந்த மெடிசன் போடு, அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நம்மளோட லவ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்த புக்கு. சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த. நான் அதை நம்ம எல்லோரும் பண்ணணும். இதையும் நீங்கள் கன்ஃபார்ம் படிக்கணும். நெக்ஸ்ட் புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த புக்கோட ரிவ்யூ படித்தோம். தி
அசுரா பை ஆனந்த் நீலகண்டன். இந்த புக் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். சில விஷயங்கள் கெட்டதும் இருக்கும், சில நல்லவங்கள்ட்ட கெட்டதும் இருக்கும், கெட்டவங்கள்ட்ட சில நல்லதும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு அவங்களோட வாழ கற்றுக்கணும். ராவணன் வந்து எப்படிப்பட்ட ஒரு நபர், அவர் வந்து எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு, எத்தனை விஷயங்கள் அவர் வந்து படிச்சிருக்காரு, எவ்வளோ லேர்ன்டு பர்சன் அப்படிங்கிறத ஒரு 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 விஷயமாக என்கிட்ட சொன்ன புக் இது வந்து இந்த புக்லேயே இந்த எல்லா புக்லேயும் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் இஸ் அசுரா தான். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் இந்த புக்கை படிக்க வேணாம். டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் லைன்ஸு வேர்ட்ஸ் வொக்காபுலரி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து படிங்க. ராவணன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது இந்த புக்கு வந்து ஒரு சிம்பிளான, இவ்வளோ பெரிய புக்கு சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் லாஸ்ட் புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் படித்து முடித்தோம். அசுரா ரீடத்தான் பண்ணோம். ஆர்ச்சர் பை பாலோ கோயெல்ஹோ. அந்த புக்கும் ஆல்கெமிஸ்ட் மாதிரியே ஒரு சூப்பரான புக். ஒரு ஷார்ட் ஸ்டோரி நாவலாக மாதிரி சின்ன ஒரு 100 பேஜஸ் தான் இருக்கும். நீங்கள் அந்த ரீடர்ஸான பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பாருங்கள் ப்ளீஸ். அந்த புக் என்ன பண்ணிச்சு என் வாழ்க்கையில், ஒரு ஆர்ச்சரோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒன்றி அவர் சொல்கிறாரு. ஒரு ஆர்ச்சர் ஒரு அம்பை விடுறது, அந்த அம்பை வந்து இப்படி இழுத்து விடுறது, அங்கே போய் மாட்டுறது எல்லாமே நம்ம லைஃப்பில் அட்டாச்டு, ரெண்டுமே சேம் தான், பேரலான விஷயங்கள் தான். இதில் வந்து நம்ம கற்றுக்கணும். அதாவது இவங்க ஆர்ச்சரி வந்து லைஃப் மாதிரி தான். லைஃப் வந்து நம்ம அதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ண நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போங்கிற மாதிரி சொன்ன புக். நம்ம எல்லாருமே இந்த புக்கு 5 புக்கு எல்லாருமே நீங்கள் படிக்கணும். டைம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நீங்கள் கன்ஃபார்ம் படிக்கணும். அண்ட் ஆர்ச்சர் புக் இஸ் டாப் நாட்ச், அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அதாங்க, அடுத்த புக் ரிவ்யூவோ இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோலையோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.